ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை சுட்டு காமிக்க போகிறேன், செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருள் அதை நான் மறக்கிறதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா ஊற போட்டோம்ல, அது நான் உங்களுக்கு தனித்தனியாக காட்ட முடியாது. இது வந்து வரகரிசி சிறுதானியத்தில். நீங்கள் குதிரைவாலி அரிசி போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். இது சாமை அரிசி போட்டுக்கலாம். நாங்கள் வரகரிசி எடுத்துருக்குறோம். இது 2 கப்பு. 2 கப்பு அரிசிங்கிற கணக்குக்கு இது 2 கப்பு. கோதுமை இந்த கோதுமை இது 1 கப்பு. இது வந்து நாங்கள் கேழ்வரகுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நீங்கள் ராகி அப்படின்னு சொல்றீங்க. அந்த ராகியை வந்து 1 கப்பு. இது 1 கப்பு, கோதுமை 1 கப்பு, வரகரிசி 2 கப்பு. சரி, ரைட். அதுக்கு வந்து நம்ம தோசைக்கு உளுந்து போடணும்ல, அந்த உளுந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். என்ன மொத்தம் இது எல்லாம் சேர்த்து 4 கப்பு. அப்படின்னா இது 1 கப்பு போடணும்ல ஆண்டி அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம அடை தோசை மாதிரி நினச்சிக்கிடுவோம். நம்ம இதை இப்படி போட்டுட்டு இதை சாஃப்டாக வர்றதுக்காக வெந்தயம் சும்மா இவ்வளோண்டு போட்டு இதை மட்டும் தனியாக ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த ஆட்ட போகிறேன். நான் ஊற போட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆமாம், தண்ணி நிறையா இருக்குது. நான் தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு தான் நான் ஆட்ட போடுவேன். எனக்கு வேணுங்கும் போது நான் நேரம் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணியை ஆண்டி இவ்வளோ போடுக்காங்க, அப்போ நம்மளும் 4 கப்பு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அவ்வளோத்தையும் ஊற்றினீங்கன்னா கஞ்சியாக போயிடும். ஆமாம், நீங்கள் வந்து தண்ணியை வந்து வடித்து ஒரு இதில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணியவே நம்ம திருப்பி ஊற்றிக்கிடலாம் ஒரு டம்ளர்லையோ. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இப்போ வடிச்சே நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்கிறத சொல்லிடுங்க. இப்படி நான் வடித்து இவ்வளோ தண்ணி இப்போ ஷீத்துக்கு ஊற போட்டா, அதனால தான் இவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருக்கா. ஆமாம், இதை வந்து நான் இவ்வளவு தண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பிறக்கின மாதிரி தண்ணி தான் இருக்குது. இப்போ நான் ஆட்ட போகிறேன். ஆட்ட தண்ணி வேணும்னா இதே தண்ணி நம்ம ஊற்றிக்கிடலாம். ஏன்னா நம்ம முதல்ல நான் உளுந்து ஆட்டிக்கிறேன். உளுந்த முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு வந்ததுக்கப்புறம் அடுத்தது அதை போட போகிறேன். இதே முதல்ல ஆட்டிட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடிடும். ஆட்டட்டும். தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிருப்போம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம். தண்ணி இன்னும் கொஞ்சம் வேண்டி இருந்ததுன்னா அந்த நம்ம கழனீர் பனஞ்சு எடுத்து வச்ச தண்ணியிலே கழநீர் பனஞ்சு எடுத்துக்கு. அதுனா கழுவிங்கிறது வந்து தண்ணி அரிசியை வந்து பனஞ்சு எடுத்து வச்சு தண்ணி. அந்த தண்ணியே நம்ம இதில் ஊற்றி 5 நிமிஷம் ஆட்டியிருக்கேன். அது 5 நிமிஷம் நல்லா ஆட்டிக்கிறேன். நான் இதை நான் வடித்து வச்சிருந்த தண்ணியில் எவ்வளோ இருக்குது, இந்த தண்ணி அப்படியே ஊற்றி இதை ஆட்டுறதுக்கு ஆனால் வடுவடுன்னு அரைக்கிறது கிடையாது. தோசைக்கு நம்ம எப்படி அரைக்கணுமோ அதே மாதிரி தான் அரைக்கணும். அந்த அளவுக்கு அரைப்பட்டுட்டு நான் எடுத்துக்கிறேன். நல்ல வேளை அந்த தண்ணி நான் வடித்து வச்சது. நான் ஊற வச்சதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினேன்ல, அதுவே சரியாக போச்சு. இப்போ நான் கிரைண்டரை வந்து மாவு வடித்து எடுக்கிறதுக்கு உண்டான தண்ணியை மட்டும்தான் இப்போ ஊற்ற போகிறேன். சரியா? பார்த்துக்கோங்க. நம்ம இந்த தண்ணி நீங்கள் எடுத்து வச்ச அந்த தண்ணியை இந்த கிரைண்டரை கழுவுறது. ஆமாம், அதுதான் அதையே இருக்கேன். ஆமாம், நீங்கள் வந்து ஊற வச்ச தண்ணி பூராத்தையும் ஊற்றிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் ஒரு கவன பிசகுல வந்து நிறையா தண்ணி ஊற்றிட்டா கூட பார்த்துக்கோங்க. ஆட்ட போகும்போது இது எல்லா தோசை மாவுக்கும் சரியாக இருக்கும். தண்ணியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கட்டியாக ஆட்டி அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கறது ஒரு சேஃப்டி நமக்கு என்றைக்கும். இது இப்போ ஒரு எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது புளிக்கணும் இல்லையாம்மா? ஆமாம், நல்லா சாயந்தரமாக தோசை ஊற்றுவோம். இப்போ மத்தியானம் சரி சரி, ஒரு ராத்திரி 7 மணிக்கு தோசை ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இந்த இப்படி இந்த இதில் மாவில் இந்த மாதிரி சத்து மாவில் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்து. நம்ம உடம்பை வந்து நல்லா கான்சியஸாக ஒரு ஹெல்த்தியாக வச்சுருக்கோங்கிற சந்தோஷம். இதை விட ஒரு சந்தோஷம் வேறு எந்த ஸ்டார் ஹோட்டலும் கொடுக்காது. போதும்மா, கல்லை சுரண்டிடாதீங்க. போதும். தோசை மாவுக்கு தேவையான உப்பை போட்டு கிண்டி வச்சுக்கணும். இந்த வாரம் நல்லா கிண்டி வச்சுட்டிங்கன்னா நல்ல சாக்லேட்டு பவுட்ரு கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது தோசை ஊற்றினாலும் ராகி தோசை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இதுக்கு முந்தி. அப்படியே சாக்லேட் பவுட்ரு கலந்த மாதிரி இருக்கும் தோசை. சூப்பராக இருக்கும். அது
இதே பார்க்குறதுக்கு. இது இப்போ புளிக்கட்டும் இல்லையாம்மா? கோதுமை தோசை இப்போ ஆச்சு 5-6 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நீங்கள் வந்து வழக்கம் போல் தோசைக்கு மாவாட்டுற மாதிரி கூட முந்தின நாள் ஆட்டி வச்சு மறுநாள் தோசை ஊற்றலாம். ஷூட்டிங் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நல்லா தோசை மாதிரி ஊத்தப்பம் மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க ஊத்தப்பம் மாதிரி விரிச்சுக்க இது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், அது ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படிங்கிறது யோசிக்கும் போது இந்த மாதிரி தோசை வந்து போட்டுக்கிடலாம். இது நல்லா இந்த ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பியாமா நம்ம இந்த அடை தோசை மாதிரி அந்த மாதிரி நைஸா விரிக்க வரும். அதனால வந்து தோசை மாதிரியே ஊற்றிக்கிடலாம். நிறுத்தி நிதானமா வேக வைக்கணும் இல்லையா? ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நான் ஃப்ளேம் இது பண்ணிக்கிறேன். இந்த நல்லா தின்னா நல்லா வரும். இதெல்லாம் வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் வந்து இது சரியாக வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் சாம்பார் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வைக்கிறேன். தண்ணியாக குழம்பு வச்சு கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டு செஞ்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். அது இது எடுத்துடலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். கோதுமை, கேப்பை, வரகரிசி இதனால் வந்து இந்த தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இப்போ எனக்குமே இதெல்லாம் புதுசு தான். ஏன்னா இதுக்கு முந்தி வரகரிசி நமக்கு தெரியுமா என்ன தெரியும். ராகி தோசை சுட்டிருக்கேன் நான், கோதுமை தோசையும் ஊற்றிருக்கேன். பட் அதோட சேர்த்து வரகரிசி போட்டு தனித்தனியாக அதெல்லாம் தனித்தனியாக செஞ்சிருக்கோம். ஆமாம், தனித்தனியாக செஞ்சுருக்கோம். இப்படி சேர்த்து தோசை மாவு மாதிரியே அரைச்சி செய்கிறதுங்கிறது வந்து நாங்கள் ஒரு ட்ரையல் தான் போட்டோம். நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கார சட்னி, இந்த பச்சை கலரில் செய்வோம்ல கார சட்னி. கொத்தமல்லி சட்னி நல்லா இருக்குமான்னு தெரியல. நம்ம வந்து மாவு தோசைக்கு போடுற மாதிரி கொத்தமல்லி சட்னி நல்லா இருக்குமான்னு தெரியல. இதை வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.